வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இது 2024 மார்ச் மாதத்தின் முழு மாத ராசி பலன். ரிஷபராசிக்காரங்கனாலே கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களும் சேர்ந்த ராசிதான் ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுடைய கிரக சஞ்சார நிலைகள் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். 5ஆம் வீட்டில் கேது, 9ஆம் வீட்டில் சுக்கிரன், செவ்வாய், 10ஆம் வீட்டில் சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. 11ஆம் வீட்டில் ராகு, 12ஆம் வீட்டில் குரு. குரு 12ல் இருக்கிறது அவ்வளோ நல்ல இடம் இல்லை. ஏன்னா இது விரயஸ்தானமாக இருக்குது. இதன் காரணமாக உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் அமைய அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில ரிஷபராசியினர் தாம் இருக்கும் இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சென்று வாழக்கூடிய ஒரு யோக நிலை அமையலாம். சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய மனைவியின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது மிக அவசியம். அவர்களின் உடல் நலத்தில் சிறு சிறு கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்குங்க. கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம் அமையலாம். அந்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அது நீங்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கலாம், அல்லனா வாகனத்திற்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கலாம். எதுவானாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் சிக்கனமாக பார்த்து செலவு பண்ணிங்கன்னா நல்லது. ராகு 11ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நாள் நிலுவையில் இருந்த பணங்கள்லாம் உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இந்த நேரம் அது சரியான ஒரு நேரமாக இருக்குது. ஏன்னா ராகு பகவானுடைய 11ஆம் நிலை உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரும். வாகனம் அதிகமாக ஓட்டும் ரிஷபராசி அன்பர்கள் கேது பகவான் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது. ஏன்னா இதன் காரணமாக வாகனத்தை ஓட்டும்போது ஒரு சிலருக்கு விபத்துகள் நேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளியே போகும்போது கட்டாயமாக ஹெல்மெட் போட்டுட்டு வெளியே ஜாகிரதையாக பயபக்தியோட வண்டி ஓட்டுங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற காரணம் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் விரயமாக வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் அமைதியற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். திருமண உள்ளிட்ட சுப காரியங்கள் தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவானும் 9ஆம் வீட்டில் செவ்வாய் கூடயே சேர்ந்து பயணிக்கிற இந்த காலமானது நட்பு காலமாக இருக்கும். ஏன்னா மகர ராசியில் சுக்கிரன் இருக்கிறது நட்பாகவும், செவ்வாய்க்கு அது உச்சமாகவும் இருக்கும். எனவே இது மங்கள சுக்கிர யோகம் சேர்ந்து உங்களுக்கு பல நன்மைகளையும் அளிக்கும். ரிஷபராசி நேயர்களே, மார்ச் மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் சரியான ஒரு நிலையில் இல்லைனாலும் கூட இருக்கிற அந்த சேர்ந்து இருக்கிற கிரகங்களால் உங்களுக்கு நல்லதொரு காலம் அமையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தந்தையாருடைய உடல் நலம் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் இத்தனை காலமாக. அதெல்லாம் விலகி இப்பொழுது நல்ல காலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சனி, சூரியன், புதன் ஆகிய இந்த 3 கிரகங்களுமே கும்பராசி, அதாவது உங்களுடைய ராசியில் இருந்து 10ஆம் இடமான கும்பராசியில் இருக்கிறாங்க. இந்த 10ஆம் வீடுன்றது உத்தியோகஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானம் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சூரியன் பகையாக இருக்குது. அதனால் உங்களுடைய வெளியே போய் நீங்கள் ஏதாவது நல்ல வேலை விஷயமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய கோபத்தை தவிர்த்து இருக்கிறது ரொம்பவே நல்லது. சிகப்பு கலர் ஆடைகளை அணியாமல் போகிறதும் ஒரு சிலருக்கு நல்லது. இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்கள் கொஞ்சம் சூடாக, அதாவது கோபமாகவே நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். கட்டாயமாக தினமும் நீங்கள் ஆரோக்கியத்திற்கு சில நேரம் செலவழிக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக யோகா, எக்ஸசைஸ் போன்ற விஷயங்களில் ஈடுபடுங்கள். உடல் நலத்திலும் அக்கறை அவசியம். மற்றபடி ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதமானது மிகவும் ஒரு சிறப்பான மாதமாக, அதிர்ஷ்டம் அமையக்கூடிய ஒரு மாதமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.